அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நான் என் தந்தையின் கட்டளையை கடைபிடிப்பது போல நீங்களும் என் கட்டளையை கடைபிடித்து என் அன்பில் நிலைத்திருங்கள் என்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நாம் இயேசுவின் சீடர்களா இல்லையா என்பதை உறுதி செய்வது நம்மில் இருக்கும் அன்புதான். நாம் வாழும் அன்பு வாழ்க்கையை கொண்டே நாம் கிறிஸ்தவர்கள் என்று அறிந்து கொள்வார்கள். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று இன்று எங்கள் அனைவரையும் தம் அன்பு பிள்ளைகளாக உறுதி பூசுதல் என்னும் அருள் அடையாளத்தின் வழியாக தன் தூய ஆவியின் கொடைகளாலும் கனிகளாலும் நிரப்பி எங்களை தம் அன்பு பிள்ளைகளாக்கிக் கொள்ள தேர்ந்தெடுத்துள்ளார். உறுதி பூசுதல் என்னும் அருள் அடையாளத்தால் நாங்கள் அனைவரும் திரு அவையில் பிணைக்கப்பட்டு தூய ஆவியின் வல்லமையால் உறுதிப்படுத்தப்படவும் உண்மையான சாட்சிகளாக எங்கள் சொல்லாலும் செயலாலும் நம்பிக்கையை பரப்பவும் பாதுகாக்கவும் பெந்தகோஸ்து நாளில் ஆண்டவர் இயேசு அனுப்பிய தூய ஆவியை போல எங்கள் மீது அவரது தூய ஆவியை பொழிய செய்து இந்த அருள் அடையாளத்தின் வழியாக எங்கள் வாழ்வு பயணத்தில் அன்பு, மகிழ்ச்சி, அமைதி போன்ற கனிகளை தரவும் அந்த கனிகளை பிறருடன் பகிர்ந்து வாழவும் அவை எங்களுள் என்றும் நிலைத்திருக்கவும் வேண்டி இத்திருப்பலியில் மன்றாடுவோம். மேலும் இத்திருப்பலியை நிறைவேற்றி தூய ஆவியின் கொடைகளை பெற்றுத்தர இருக்கும் நமது பாசமிகு ஆயர் மேதகு டாக்டர் நீதிநாதன் அவர்களுக்காகவும் இத்திருப்பலியில் இணைந்து மன்றாடுவோம். இயேசுவின் அரியணையே எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியாய். அன்பின் திருக்குலமே இயேசுவின் அரியணையே எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியாய். குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடனாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடனாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளால் தன்னை எடுத்த தியாகம் உரைப்போம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளால் தன்னை எடுத்த தியாகம் உரைப்போம். சமத்துவம் மலர அன்பு பரிவு கொண்ட
விருந்தினை பரிமாறும் திருவிருந்து பகிர்வில் மகிழ்வோம். எடுத்துரைக்கும் இந்த இனிய பலியில் இணைவோம். உணவு விருந்தினை பரிமாறும் திருவிருந்து பகிர்வில் மகிழ்வோம். இறைவன் வார்த்தையை எடுத்துரைக்கும் இந்த இனிய பலியில் இணைவோம். உணவு விருந்தினை பரிமாறும் திருவிருந்து பகிர்வில் மகிழ்வோம். வலிமையில் வளர வார்த்தையில் திகழ வல்ல இயேசுவின் அழைப்பினை ஏற்போம். இறைக்குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம். மறையுடராய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இறைக்குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம். மறையுடனாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இந்த தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் ஆண்டவராகிய கடவுளை கெஞ்சி மன்றாடுவோம். அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மைக்கு தொடக்கமுமான தண்ணீர் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இந்த தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்முள் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும்
தீமை அனைத்திலுமிருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை இறைஞ்சுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயவனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். ஆமென். கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து
கோருகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, ஈரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, ஈரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உயிர்த்தெழுந்த ஆண்டவரதும் ஆட்சியின் பொருட்டு பேரின்பத்தின் இந்நாட்களை பொருளுணர்ந்து ஈடுபாட்டுடன் கொண்டாட எங்களுக்கு அருள் புரியும். அதனால் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதை என்றும் செயலிலும் கடைபிடிப்போமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வசனங்கள் 25 முதல் 26, 34 முதல் 35 மற்றும் 44 முதல் 48 முடிய. அந்நாள்களில் கொர்நேலியு பேதுருவை எதிர்கொண்டு போய் அவர் காலில் விழுந்து வணங்கினார். பேதுரு, எழுந்திடும், நானும் ஒரு மனிதன்தான் என்று கூறி அவரை எழுப்பினார். அப்போது பேதுரு பேசத் தொடங்கி, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன். எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர் என்றார். பேதுரு தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கும் போது அவருடைய சொற்களை கேட்ட அனைவர் மீதும் தூய ஆவி இறங்கி வந்தது. பேதுருவோடு வந்திருந்த விருத்த சேதனத்தில் நம்பிக்கையுடையோர் தூய ஆவியின் கொடை பிற இனத்தவர் மீதும் பொழியப்பட்டதைக் கண்டு மலைத்து போயினர். ஏனென்றால் அவர்கள் பரவச பேச்சு பேசி கடவுளை போற்றி பெருமைப்படுத்தியதை கண்டார்கள். பேதுரு, நம்மை போல தூய ஆவியை பெற்றுக்கொண்ட இவர்கள் தண்ணீரால் திருமுழுக்கு பெறுவதை யார் தடுக்க முடியும் என்று கூறி இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்க பணித்தார். பின்பு அவர்கள் சில நாள் தங்களுடன் தங்கியிருக்குமாறு அவரிடம் வேண்டினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி.
ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளிந்துள்ளன. பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார், பிற இணைத்தார், கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 7 முதல் 10 வரை. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்களை கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது கொண்ட தம் அன்புதான் தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தூய யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15 இறைவசனங்கள் 9 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுக்குள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாயிருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன். ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன். ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவின் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அருள் அடையாள கொண்டாட்டங்கள் அந்த அருள் அடையாளங்களை பெற்றுக்கொள்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, அவருடைய பெற்றோர் உற்றார் உறவினர்களுக்கு மட்டுமல்ல, ஒரு இறை சமூகம் முழுமைக்கும் ஆண்டவருடைய அருளை, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக தருகிறது. ஆகவேதான் தொடக்க திரு அவையில் திருமுழுக்கு, நற்கருணை, உறுதிப்பூசுதல் இந்த 3 அருள் அடையாளங்களும் ஒன்றாக வழங்கப்பட்டன. ஒரு ஆண்டு முழுவதும் அதற்காக தயார் செய்வார்கள். பாஸ்கா திருவிழிப்பன்று இந்த 3 அருள் அடையாளங்களும் வழங்கப்படும். அவ்வளவு ஆவலோடு, ஏக்கத்தோடு, எதிர்பார்ப்போடு மக்கள் எல்லாரும் காத்திருப்பார்கள். அந்த அருள் அடையாளங்கள் அந்த இறை சமூகத்தை முழுமையாக ஆசீர்வாதத்தால் நிரப்புகிறது என்று அவர்கள் நம்பினார்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, அதே போலத்தான் இன்றைக்கு இந்த 80 பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, இங்கே இருக்கிற நம் எல்லோருக்குமே ஆண்டவருடைய அருள், அவருடைய ஆசீர்வாதம் தனிப்பட்ட விதத்தில் இன்றைக்கு அருளப்படுகிறது, பொழியப்படுகிறது என்பதில் நாம் மகிழ்ச்சி அடைவோம். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அன்பார்ந்தவர்களே, உயிர்த்த ஆண்டவரை சந்தித்த பிறகு திருத்தூதருடைய வாழ்க்கை முற்றுமாக புரட்டி போடப்பட்டது. உயிர்த்த ஆண்டவரை சந்தித்த திருத்தூதர்கள், சீடர்கள் புது மனிதர்களாய் மாறினார்கள்.
பழைய மனிதர்களுக்குள் இருந்த பயம், கலக்கம், குழப்பம், அவநம்பிக்கை இது எதுவுமே அவர்களுக்கு இப்போது இல்லை. இப்போது அவர்களுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருந்தது ஒரே ஒரு எண்ணம். ஆண்டவர் இயேசுவை பற்றிய நற்செய்தியை எல்லாருக்கும் நாம் அறிக்கையிட வேண்டும். நம்முடைய வாழ்வை மாற்றி அமைத்த, நமக்கெல்லாம் புது வாழ்வு கொடுத்து நம்மை புது படைப்பாக மாற்றி இருக்கிற இந்த உயிர்த்த ஆண்டவருக்கு நாம் சாட்சியம் சொல்ல வேண்டும். அவருக்காக நாம் சாட்சியம் சொல்லுகிற பணியில் நம்மை இழந்தாலும் பரவாயில்லை. என்னுடைய உயிரை கொடுத்துத்தான் உயிர்த்த ஆண்டவருக்கு நான் சாட்சியம் சொல்ல வேண்டும் என்றால் நான் தயாராக இருக்கிறேன். இந்த ஒரு எண்ணம்தான் அவருடைய நெஞ்சில் நிறைவாக இருந்தது. என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, பாஸ்கா காலத்தினுடைய 6ஆம் ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கிற நமக்கும் இந்த அழைத்தல் தரப்படுகிறது. ஆண்டவருடைய வாழ்வு தரும் வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொண்டோம். அந்த வார்த்தைகளை பிறருக்கு அறிவிக்கின்ற கடமை நமக்கு உண்டு. நற்செய்தி அறிவிக்கின்ற கடமை எல்லோருக்கும் உண்டு என்பதை நாம் பல வேளைகளிலே மறந்து விடுகிறோம். திருமுழுக்கு பெற்றுக்கொண்டவர்கள் எல்லோரும் நற்செய்தி அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். நற்செய்தி அறிவிக்காவிடில் எனக்கு ஐயோ கேடு என்று புனித பவுலடியார் ஆழமாக குறிப்பிடுகிறார். இதற்காகத்தான் நான் அழைக்கப்பட்டேன். நற்செய்தி அறிவிப்பது என் மீது சுமத்தப்பட்ட கடமை என்பதை அவர் தெளிவாக உணர்ந்து தன்னுடைய வாழ்வை முழுவதுமாக நற்செய்தி பணிக்காக அர்ப்பணிக்கின்றார். அதிலும் சிறப்பாக பிறையினத்து மக்களுக்கு, யூதர் அல்லாத மக்களுக்கு நற்செய்தி, ஆண்டவர் இயேசுவினுடைய நற்செய்தியை எடுத்து செல்வதில் தன்னை அவர் அர்ப்பணிக்கின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, அதே உறுதி, அதே ஆர்வம் இன்று நம் எல்லோருக்கும் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வாழ்வு தரும் வார்த்தைகளை நம்முடைய சகோதர சகோதரிகளோடு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம். இந்த ஆண்டவருக்கு நான் சாட்சியாக வாழ வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம், ஒரு உறுதி, அது இன்றைக்கு நம் எல்லோருக்கும் கொடுக்கப்படுகிற அழைத்தல். மிகச்சிறப்பாக இன்றைக்கு உறுதி பூசல் பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகள் அந்த அழைத்தலை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கவும், ஆண்டவருக்கு சாட்சிகளாக தங்களுடைய வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் சாட்சிகளாக வாழ இன்றைக்கு இந்த 80 பிள்ளைகளும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு 12 பேர் அந்த உலகத்தை புரட்டி போட முடிந்தது. அதிலும் ஒருவர் காட்டி கொடுத்து இல்லாமல் போனார். அன்புக்குரியவர்களே, 12 பேர் இந்த உலகத்தின் தலையெழுத்தை மாற்ற முடியும் என்றால் 80 பேர் இன்றைக்கு உறுதி பூசல் பெறுகிறார்கள். 80 பேர் நிச்சயமாக இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இங்கே இந்த திருப்பலிக்காக கலந்து கொண்டிருக்கிற நாம் எல்லோரும் இதை உணர்ந்தோம் என்றால், நம்முடைய வாழ்வு ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சிய வாழ்வாக இருந்தால் எவ்வளவு மாற்றத்தை நாம் இந்த சமுதாயத்திலே கொண்டு வர முடியும் என்று நாம் உணர்ந்தோம் என்றால் நிச்சயமாக இந்த உலகம் சொர்க்கமாக மாறும், ஒரு புதிய உலகமாக மாறும் என்பதில் ஐயமில்லை. எனவே என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த பிள்ளைகளுக்காக இன்றைக்கு சிறப்பாக நாம் ஜெபிப்போம். அவர்கள்
ஆண்டவர் இயேசுவினுடைய நற்செய்தியை, வாழ்வதும் வார்த்தைகளை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்பவர்களாக வளர வேண்டும். அதற்கு முன்னால் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அவை இறை வார்த்தைகளை படித்து தியானித்து கேட்டு உணர்ந்து அதை வாழ்வாக்குகின்ற பிள்ளைகளாக இவர்களெல்லாம் இருக்க வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபிப்போம். அது மட்டுமல்ல, இவர்கள் தங்களுடைய சாட்சியமான வாழ்வினால் நிறைய பேரை ஆண்டவரிடத்தில் அழைத்து வர வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களே, என்ன நற்செய்தியை நாம் அறிவிக்கப் போகிறோம்? எதை பற்றிய நற்செய்தியை நாம் மக்களுக்கு சொல்லப் போகிறோம்? அது இந்த இறை வார்த்தையில் நமக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. எதையும் நீங்கள் சொல்ல வேண்டாம். ஆண்டவருடைய அன்பை பற்றி மட்டும் சொல்லுங்கள். ஆண்டவர் அன்பு நிறைந்தவர். அவருடைய அன்பினால் தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய அன்புதான் இந்த உலகத்தை மீட்பதற்காக அவருடைய ஒரே மகனை இங்கு அனுப்பி வைத்தது. அந்த அன்பை பற்றி பேசுங்கள். எதையோ பேசி நேரத்தை வீணடிக்காதீர்கள். ஆண்டவருடைய எல்லையில்லாத அன்பை பற்றி பேசுங்கள். ஆண்டவருடைய எல்லையில்லாத அன்பை பற்றி நீங்கள் பேசினால், அந்த அன்பை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம், அந்த அன்பினால் தான் இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் மற்றவர்களுக்கு எடுத்துரைத்தால் நிச்சயமாக அவர்கள் மாறுவார்கள். ஆகவே எதை பேசுவோம், எதை எடுத்து சொல்வோம், எதை விளக்கி சொல்வோம், ஒரு குழப்பமும் வேண்டாம். ஆண்டவருடைய அன்பை மட்டும் எடுத்து சொல்லுங்கள். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெகு அழகாக ரத்தின சுருக்கமாக சொல்லுகிறார். நற்செய்தியினுடைய இதயம் ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய இரக்கம், the heart of the gospel. நற்செய்தியினுடைய இதயமே அன்புதான். நாம் அந்த இதயத்தை தூக்கி எறிந்துவிட்டு வேறு எதையோ பேசி கொண்டிருக்கிறோமே. ஆகவே அதை மறந்து விடாதீர்கள். நற்செய்தியில் மையமாக இருப்பது, நற்செய்தியினுடைய இதயமாக இருப்பது ஆண்டவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய கருணை. அதை நாம் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது? பேதுரு இன்றைக்கு அழகாக சொல்லுகிறார். ஆண்டவருடைய அன்பை அதிகமாக உணர்ந்த மனிதர். ஏனென்றால் இவரை யார் என்று தெரியாது என்று சொன்ன அவரை தன்னுடைய திரு அவையினுடைய தலைவராக ஏற்படுத்தி அன்புக்கு புதிய இலக்கணம் கொடுத்தாரே ஆண்டவர் இயேசு. அவர் மீது அளவில்லாத பாசம், அளவில்லாத அன்பு, அளவில்லாத பற்று கொண்டவர் பேதுரு. பேதுரு என்ன சொல்கிறார்? ஆண்டவர் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை. அன்பினுடைய அடையாளம் அது. உண்மையான அன்பிற்கு அடையாளம் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை. நீ எனக்கு வேண்டும், நீ எனக்கு வேண்டாம், அது அன்பு அல்ல. எல்லோரும் எனக்கு வேண்டும். நீ நல்லவனாக இருந்தாலும் எனக்கு வேண்டும், நீ கெட்டவராக இருந்தாலும் எனக்கு வேண்டும். என்னுடைய அன்பு வட்டத்துக்குள்ளிருந்து நான் யாரையும் ஒதுக்கிவிட முடியாது. அதுதான் உண்மையான அன்பு. இந்த அன்பைத்தான் நாம் போதிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நீதிமான்களை மட்டும்தான் நான் வாழ வைப்பேன் என்று ஆண்டவர் சொன்னால் எத்தனை பேர் நாம் இங்கே நின்று கொண்டிருப்போம்? பேசுகிற நான் நின்று கொண்டிருப்பேனா? அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய கருணை இது, எல்லையில்லாத இரக்கம். உங்களுடைய பாவங்களும் உங்களுடைய குற்றங்களும் எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அவ்வளவு அதிகமாக ஆண்டவருடைய இரக்கம் இருக்கிறது. அதை நாம் மறந்து விடக்கூடாது. ஆண்டவருடைய இரக்கத்தை விட பெரிய குற்றம், பெரிய கொடுமை, பெரிய பாவம் எதுவும் இல்லை. ஆண்டவருடைய இரக்கத்தை மிஞ்சுகின்ற எந்த கொடுமையும் இல்லை. ஆகவே
அன்புக்குரியவர்களே, இது இன்றைக்கு நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டிய நற்செய்தி. இறைவனுடைய எல்லையில்லா அன்பு. நாம் எதற்கு சாட்சியம் சொல்ல வேண்டும்? எதற்கு சாட்சியம் சொல்ல வேண்டும்? அன்பார்ந்தவர்களே, அதே அன்புக்குத்தான் நாம் சாட்சியம் சொல்ல வேண்டும். எப்படி சாட்சியம் சொல்ல வேண்டும்? என் சகோதர சகோதரிகளை அன்பு செய்வதன் வழியாகத்தான். என் சகோதரரை ஏற்றுக்கொள்வது, அவர்கள் மீது அக்கறை காட்டுவது, அவர்களுக்கு பணிவிடை செய்வது, அவருடைய துன்பம் துடைப்பது, துயரங்களை துடைப்பது, கண்ணீரை துடைப்பது, அவருடைய சுமைகளை தாங்குவது, இதுதான் அன்பிற்கு சாட்சியம் சொல்லுவது. ஆண்டவர் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை. ஆனால் நாம் எல்லாவற்றிலும் ஆள் பார்த்து செயல்படுகிறோம். ஒரு சிலர் மட்டும் எனக்கு வேண்டும், ஒரு சிலர் வேண்டாம் என்று ஒதுக்குகிறோம். பல்வேறு காரணங்களுக்காக இந்த சமுதாயத்திலே ஒதுக்கப்படுகிறவர்கள் எத்தனை பேர், ஓரங்கட்டப்படுகிறவர்கள் எத்தனை பேர் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒரு சிலர் இவர் எனக்கு வேண்டாம், இவர் எனக்கு வேண்டாம், இவர் எனக்கு வேண்டாம் என்று எல்லோரையும் ஒதுக்கி ஒதுக்கி தள்ளிவிட்டு கடைசியில் யார் இருப்பார்கள்? நான் மட்டும்தான் இருப்பேன். ஆகவே அன்புக்குரியவர்களே, யாரையும் நாம் ஒதுக்கிவிடலாகாது, யாரையும் நாம் இழிவுபடுத்தலாகாது. எல்லோரும் நம்முடைய அன்புக்குரியவர்கள். அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தாலும், எந்த ஜாதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சமூக சூழலிலே அவர்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட பொருளாதார நிலையிலே அவர்கள் இருந்தாலும், எல்லோரும் நம்முடைய அன்புக்கு உரியவர்கள். ஆகவே யாரையும் ஒதுக்காமல், யாரையும் பிரித்து வைக்காமல், எல்லோரையும் அரவணைத்து செல்லுகிற அந்த அன்புக்கு நாம் சாட்சியம் சொல்வோம். இதுதான் இன்றைக்கு நமக்கு தரப்படுகிற அழைத்தல். அன்பார்ந்தவர்களே, மீண்டும் ஒரு முறை இந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அழைக்கின்றேன். ஏனென்றால் இந்த ஆண்டவருடைய வாழ்வு தரும் வார்த்தைகளை அறிவிப்பதும் அதற்கு சாட்சிகளாக இருப்பதும் அவ்வளவு எளிதானதல்ல. அதிலும் இன்றைய சமுதாய சூழலில் நற்செய்தி அறிவிப்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல. ஆண்டவரை பற்றி மற்ற சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லுவது எளிதான காரியமல்ல, அச்சமாக இருக்கிறது நமக்கு. ஆகவே இப்படிப்பட்ட சூழலிலும் நாம் நற்செய்தியாளர்களாய் இருக்க முடியுமா? மறந்து விடாதீர்கள், ஆண்டவர் எப்போதும் நம்மோடு இருக்கிறார். உலகம் முடியும் மட்டும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தூய ஆவியாரை நமக்கு கொடுக்கிறார். ஆவியினுடைய ஆற்றல் நம்மை எப்போதும் வழி நடத்தி கொண்டிருக்கும். ஆகவே இந்த பிள்ளைகள் ஆண்டவர் இயேசுவினுடைய சீடர்களாக, சாட்சிகளாக எந்நாளும் இருக்க வேண்டுமென்றால் ஆண்டவர் தங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், தூய ஆவியார் தங்களுக்குள்ளே இருக்கின்றார், செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை அவர்கள் உணர வேண்டும். திருத்தூதர் பணிகளில் ஆண்டவர் இயேசு விண்ணேறி செல்வதற்கு முன்பாக தன்னுடைய சீடர்களிடத்தில் இதை சொல்லுகிறார். முதல் அதிகாரம் 8ஆம் இறைவசனம். திருத்தூதர் பணிகள் முதல் அதிகாரம் 8ஆம் இறைவசனம். ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது, இன்னும் சில நாட்களில் நாம் தூய ஆவியாருடைய விழாவை கொண்டாடுவோம். தூய ஆவியார் உங்களிடம் வரும்பொழுது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். ஆகவே இதுதான் நம்முடைய அழைத்தல். உறுதி பூச பெறுகிற பிள்ளைகளெல்லாம் இதை மறக்கக்கூடாது. பைபிள்லாம் வச்சுருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் பின்னால் போயிட்டு நீங்கள் பூசெல்லாம் முடிஞ்ச பிறகு திருத்தூதர் பணிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். சாட்சிகளாய் இருப்பீர்கள். அதனால் நீங்கள் தவறாக வாழும் பொழுது,
பெற்றோருடைய சொல் கேட்காமல், பெரியவர்களுடைய சொற்படி நடக்காமல், தான் தோன்றித்தனமாக நடக்கிற பொழுதெல்லாம் அந்த வார்த்தை எடுத்து பார்க்கணும். சாட்சிகளாக வாழுங்க. நான் சாட்சியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனா? எனவே என் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இந்த பிள்ளைகள் 80 பேரை தன்னுடைய ஆவியால் இன்றைக்கு நிரப்புகிற ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்த அதே ஆவியை இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிறார். அந்த ஆவியை பெற்றுக்கொண்டு அந்த சீடர்கள் எப்படி வல்லமையோடு ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சி பகர்ந்தார்களோ அப்படி இந்த பிள்ளைகள் சாட்சிகளாய் வாழ வேண்டும். அதற்காக ஜெபிப்போம். உறுதி பூசல் பெறுகிற பிள்ளைகள் எழுந்து நிற்போம். அந்த பிள்ளைகளை இப்பொழுது நீங்கள் உங்களுடைய திருமுழுக்கு வார்த்தைப்பாடுகளை புதுப்பிக்க இருக்கிறீர்கள். ஆகவே நான் கேட்கிற கேள்விகளுக்கு நீங்கள் எல்லாரும் சத்தமாக தைரியமாக பதில் சொல்ல உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்பார்ந்த பெற்றோர்களே, சகோதர சகோதரிகளே, உங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய திருமுழுக்கு வார்த்தைப்பாடுகளை புதுப்பிக்கிற போது நீங்களும் உங்களுடைய திருமுழுக்கு வார்த்தைப்பாடுகளை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களுடைய எடுத்துக்காட்டான வாழ்வினால்தான் இந்த பிள்ளைகளும் சாட்சிய வாழ்வு வாழ முடியும். ஆகவே நீங்களும் எழுந்து நின்று இந்த கேள்விகளுக்கு பதில் கூற உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த பெற்றோர்களே, சகோதர சகோதரிகளே, நீங்கள் எல்லோரும் சாத்தானை விட்டு விடுகிறீர்களா? அதன் செயல்களையும் அதன் மாய கவர்ச்சிகளையும் விட்டு விடுகிறீர்களா? விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனை நம்புகிறீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னிமரியாவிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரில் நின்று உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? அன்று பெந்தகோஸ்தே விழாவின் போது திருத்தூதர்களுக்கு அருளப்பட்டது போல இன்று உங்களுக்கு சிறப்பாக அருளப்பட இருக்கின்ற ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறீர்களா? தூய கத்தோலிக்க திரு அவையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நம்புகிறீர்களா? ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு சமத்துவ சமுதாயத்தை நாம் படைக்க வேண்டுமென ஆண்டவர் இயேசு சொன்னதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? இதுவே நம் நம்பிக்கை, இதுவே திரு அவையின் நம்பிக்கை. இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறிக்கையிடுவதில் நாம் பெருமை கொள்கிறோம். ஆண்டவர்களே, ஒரு நிமிடம் கண்களை மூடி இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். இந்த பிள்ளைகள் மீது தூய ஆவியானவர் இறங்கி வர வேண்டும். தன்னுடைய ஆற்றலால் சக்தியால் இந்த பிள்ளைகளை நிரப்ப வேண்டும். அந்த ஆற்றலோடு சக்தியோடு இந்த பிள்ளைகள் தங்களுடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்து அவர்களை வாழ வைப்பவர்களாக, ஆண்டவருடைய சாட்சிகளாக வளர வேண்டும் என்று ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையே,
நீரினாலும் தூய ஆவியாராலும் உம் அடியார் இவர்களை பாவத்திலிருந்து விடுவித்து புது பிறப்பு அளித்து துணையாளராகிய தூய ஆவியாரை இவர்களுக்குள் அனுப்பியருளும். ஞானமும் மெய்யுணர்வும் தரும் ஆவியாரை, ஆலோசனையும் வல்லமையும் தரும் ஆவியாரை, அறிவும் பக்தியும் தரும் ஆவியாரை இவர்களுக்கு அளித்தருளும். தெய்வ பயத்தின் ஆவியாரால் இவர்களை நிரப்பி அருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இப்பொழுது பிள்ளைகள் மெழுகுத்திரிகளை அணைத்துவிட்டு ஒருவராக வந்து ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வார்கள். நாம் அமைதியாக அமர்ந்து அவர்களுக்காக ஜெபிப்போம். தூய ஆவியாருடைய பாடல்களை பாடகர் குழுவோடு இணைந்து பாடுவோம்.
சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள்மொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள்மொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள்மொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா. ஆன்மாவின் ஆன்மாவே அன்பினாவே, என் சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா. என் சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா. என் சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா. ஆவியான தெய்வமே அசைவாடுமே, அருள்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே.
பொழிந்திடுமையா. தெய்வீக அக்கினி இறங்கி வாருமே, உம் திருக்கரத்தின் வல்லமை பொழிந்திடுமையா. உம் திருக்கரத்தின் வல்லமை பொழிந்திடுமையா. உம் திருக்கரத்தின் வல்லமை பொழிந்திடுமையா. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. தந்தையின் உன்னத கொடையவரே, சைமன் ரிச்சர்ட்சன் தூயாவியார் முத்திரை பெற்றுக்கொள். பரமத்தந்தையின் உன்னத கொடையவரே, சமாதானம். டொனால்ட் ரோஷன் தூயாவியார் முத்திரை பெற்றுக்கொள். பரமத்தந்தையின் உன்னத கொடையவரே, சமாதானம். ஜெஃப்ரி சிறில் தூயாவியார் முத்திரை பெற்றுக்கொள். பரமத்தந்தையின் உன்னத கொடையவரே, சமாதானம். சென்டியோக் சாந்தியோ தூயாவியார் முத்திரையை பெற்றுக்கொள். பரமத்தந்தையின் உன்னத கொடையவரே, சமாதானம். தீபன் சக்கரவர்த்தி தூயாவியார் முத்திரை பெற்றுக்கொள். பரமத்தந்தையின் உன்னத கொடையவரே, சமாதானம். நிக்கில் மேத்யூ தூயாவியார் முத்திரை பெற்றுக்கொள். பரமத்தந்தையின் உன்னத கொடையவரே, சமாதானம். ஜமாரியூஸ் மாத்தே தூயாவியார் முத்திரை பெற்றுக்கொள். பரமத்தந்தையின் உன்னத கொடையவரே, சமாதானம். கிறிஸ் ஜோன்ஸ் ஆண்டனி தூயாவியார் முத்திரை பெற்றுக்கொள். பரமத்தந்தையின் உன்னத கொடையவரே, சமாதானம். அபிஷேக் தூயாவியார் முத்திரை பெற்றுக்கொள். பரமத்தந்தையின் உன்னத கொடையவரே, சமாதானம். பிஜோ நிருபன் தூயாவியார் முத்திரை பெற்றுக்கொள். பரமத்தந்தையின் உன்னத கொடையவரே, சமாதானம். ஆண்டனி ரிச்சர்ட் சாமுவேல் தூயாவியார் முத்திரை பெற்றுக்கொள். பரமத்தந்தையின் உன்னத கொடையவரே, சமாதானம். நம் அனைவரும் எழுந்து நிற்போம். நம்பிக்கையாளர்களுடைய மன்றாட்டுக்கை நம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுகளை எல்லாம் இயேசுனுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். நட்புக்கு இலக்கணம் வகுத்தளிக்கும் இறைவா, நான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று கூறிய உமது திருமகனின் அழைப்பை ஏற்று பணி நியமனம் பெற்றுள்ள எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் அனைவரும் உடன்பணியாளர்களையும் பணி இலக்கு மக்களையும் நண்பர்கள் என்று அழைத்து வாழ்ந்து காட்டி பணிபுரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை காத்து பராமரித்து வரும் இறைவா, எம்மை காத்து பராமரித்து வரும் இறைவா, இதோ இந்த வேளையில் எம் பாசமிகு ஆயர் மேதகு டாக்டர் நீதிநாதன் அவர்களுக்காக மன்றாடுகிறோம். நல்ல ஆயனாக இருந்து எங்கள் மறைமாவட்டை காத்து வரும் எங்கள் ஆயர் அவர்களுக்கு நீரே காக்கும் கரமாகவும் அணையாத விளக்காகவும் பிரியாத உறவாகவும் இருந்து உடல் உள்ள ஆன்மபலம் தந்து தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தையை பராமரிக்கும் பணியில் உம்முடைய உடன் இருப்பு என்றும் அவருடன் இருந்து காத்து வழிநடத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தோழமை உணர்வை தூண்டி எழுப்பும் இறைவா, எமது நாட்டை வளப்படுத்த வாக்களித்து ஆட்சி உரிமை பெறப்போகும் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவரையும் எந்த சூழ்நிலையும் ஆள் பார்த்து செயல்படாமல் கதிரவன், காற்று,
வான்மழை ஆகியவை எப்படி எல்லா மனிதருக்கும் ஒரே மாதிரியாக தமது பயன்பாட்டை பகிர்ந்தளிக்கின்றனவோ அதன்படி விருப்பு வெறுப்பின்றி செயல்பட்டு எம்மை வளமையை நோக்கி வழிநடத்த முன்வர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பையே இருத்தலாக கொண்ட இறைவா, உம்மை பின்பற்றுவதாக சொல்லிக்கொள்ளும் நாங்கள் எங்கள் வாழ்விடங்களில் பணித்தலங்களில் சந்திக்கும் அனைவர் மீதும் நிபந்தனையற்ற அன்பு காட்டி மதிப்பு, ஏற்பு, அரவணைப்பு, மன்னிப்பு ஆகிய மதிப்பீடுகளின்படி வாழ்வதில் அக்கறை காட்டவும் எந்த சூழ்நிலையிலும் மனிதத்தை மறுதலிக்காமல் அதை காப்பாற்றுபவர்களாக வாழ அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, இன்று உறுதி பூசுதல் என்னும் அருள் சாதனத்தின் வழியாக திரவையோடு பிணைக்கப்பட்டு உமது தூய ஆவியின் கனிகளாலும் கொடைகளாலும் நிரப்பப்பட்ட நாங்கள் இறையாட்சியின் விழுமியங்களை பின்பற்றி அன்பே நிரந்தரம் என்னும் நிலையை உருவாக்கும் கருவிகளாய் வாழ தேவையான அருளை தர வேண்டும் என இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கமுள்ள இறைவா, எங்கள் மன்றாட்டுக்களை ஏற்றுக்கொண்டு எங்களை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். நாங்கள் எல்லோரும் குறிப்பாக உறுதி பூசல் பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் உம்முடைய திருமகன் இயேசுவுக்கு சாட்சிய பகர்கிறவர்களாக தங்களுடைய வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் அவருடைய சீடர்களாக வாழ்வதற்கு அருள் புரிய வேண்டுமென எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பொருளும் இல்லை
என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாசாவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றுமே வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து முடிவின்றி பாடுவதாவது. தூய
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் இது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். முதிய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமுமன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் எல்லோருக்கும் அமைதியும் ஒற்றுமையும் தந்து காத்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவரின் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பு உறவுகளே, நம்முடைய பாசமிகு ஆயர் அவர்கள் இன்று உறுதி பூசுதல் பெற்றுள்ள பிள்ளைகளுக்கு மட்டும் நற்கருணையை வழங்குவார்கள். பிற மக்கள் தயவு செய்து வர வேண்டாம் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். அருட்தந்தையர்களும் அருட்சகோதரிகளும் அனைத்து இறை மக்களுக்கும் நற்கருணையை வழங்க வருவார்கள். பெற்று நற்கருணை ஆண்டவருக்கு நன்றி சொல்ல அன்போடு அழைக்கிறோம்.
வருகின்ற தருணம் வரும் பொழுதினில் காவல் தெய்வமாக நின்று காத்திடு. தனித்து செல்லும் பயணம் எந்தன் வாழ்க்கையில் தாயை போல அருகிருந்து தாங்கிடு. தவறுகின்ற தருணம் வரும் பொழுதினில் காவல் தெய்வமாக நின்று காத்திடு. நீ நடந்த பாதையை மறந்திடே, தியாக வேள்வியாகவும் தயங்கிடே. இன்று நாளை இன்றும் என்றும் இந்த சொந்தம் மாறிடாது. என்னாலும் நான் உனக்கு சொந்தமே. என்றும் வாழும் சொந்தம் ஒன்று எந்த வாழ்வில் வேண்டும் என்று ஆசையோடு அங்கும் இங்கும் தேடினேன். என்னை நீயும் தேர்ந்து கொண்ட நேசம் கண்டு மயங்கினேன். இன்றும் இன்றும் நான் உனக்கு சொந்தமே. பணம் பதவி மோகம் என்ற போதையில் விழுந்திடாத விழிப்பு தந்து பார்த்திடு. பயணம் தன்னில் சோர்வு மூடும் காலையில் உறுதியூட்டும் தோழமை விரித்திடு. பணம் பதவி மோகம் என்ற போதையில் விழுந்திடாத விழிப்பு தந்து பார்த்திடு. பயணம் தன்னில் சோர்வு மூலம் காலையில் உறுதியோட்டும் தோழமை விரித்திடு. எங்கும் இருள் சூழ நேர்ந்து போயினும் அகவிளக்கு அணைந்திடாமல் காத்திடு. இன்று நாளை இன்றும் இன்றும் நமது சொந்தம் மாறிடாது. என்னாலும் நான் உனக்கு சொந்தமே. என்றும் வாழும் சொந்தம் ஒன்று எந்த வாழ்வில் வேண்டும் என்று ஆசையோடு அங்கும் இங்கும் தேடினேன். என்னை நீயும் தேர்ந்து கொண்ட நேசம் கண்டு மயங்கினேன். இன்றும் இன்றும் நான் உனக்கு சொந்தமே. என்றும் வாழும் சொந்தம் ஒன்று எந்த வாழ்வில் வேண்டும் என்று ஆசையோடு அங்கும் இங்கும் தேடினேன். என்னை நீயும் தேர்ந்து கொண்ட நேசம் கண்டு மயங்கினேன். இன்றும் இன்றும் நான் உனக்கு சொந்தமே. எனக்கு எழுச்சியுண்டாக்கும்.
யூபிலி 2025 இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எரிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமேன். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிறைவாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். பாஸ்கா அருள் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிறப்பாசிர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். தம் சீடரின் உள்ளங்களில் துணையாளராம் தூய ஆவியாரை பொழிந்து ஒளிர்விக்க திருவுளம் கொண்ட ஒளிகளின் தந்தையாகிய இறைவன் தமது ஆசியால் உங்களை மகிழ்வுறச் செய்து அதே ஆவியாரின் கொடைகளால் உங்களை என்றும் நிரப்புவாராக. ஆமென். வியத்தகு முறையில் சீடர்களுக்கு தோன்றிய அதே தீ உங்கள் இதயங்களை தீமை அனைத்திலிருந்தும் ஆற்றலுடன் தூய்மைப்படுத்தி தமது ஒளியை உட்செலுத்தி ஒளிர்ந்திடச் செய்வாராக. ஆமென். பல்வேறு மொழியினரை ஒரே நம்பிக்கை அறிக்கையில் ஒருங்கிணைக்க திருவுளம் கொண்ட ஆண்டவர் உங்களை அதே நம்பிக்கையில் நிலைத்திருக்க செய்து அவர் வழியாக நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை கண்டடையச் செய்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசீர் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. இயேசுவின் பிள்ளைகளாய் வாழ சென்று வாருங்கள், தெய்வீக பலி நிறைவேறியது. அனைவரும் அமர்வோம். ஒரு சில அறிவிப்புகள். இன்று திருவழிபாட்டு ஆண்டின் உயிர்ப்பு காலம் 6ஆம் ஞாயிறு. இந்த நாளின் வழிபாட்டை சிறப்பித்த உறுதி பூசல் பெற்றுள்ள பிள்ளைகளுக்கு நன்றியும் வாழ்த்தும் பாராட்டும். கைகளை தட்டி பிள்ளைகளை நெஞ்சார வாழ்த்துவோம், பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய ஆயரவர்கள் சொன்னது போல இந்த பிள்ளைகள் சாட்சிய பிள்ளைகளாக, அன்பை விதைக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வாழ இந்த பிள்ளைகளுக்காக தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். வரும் ஞாயிறு வழிபாட்டை சிறப்பு செய்வோர் புனித ஜெபமாலை மாதா அன்பியம். சென்ற வார ஞாயிறு திருப்பலி காணிக்கை ரூபாய் 27,579. கடந்த மாதம் 29ஆம் தேதி முதல் இம்மாதம் 1ஆம் தேதி வரை நமது பாதுகாவலரான புனித யோசேப்பினுடைய திருவிழாவை நாம் சிறப்பாக கொண்டாடினோம். சிறப்பாக நடைபெற உதவி அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. குறிப்பாக அருட்சகோதரிகள், அருட்சகோதரர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், பக்த சபை
பொறுப்பாளர்கள், பீட சிறார்கள், இளையோர், பாடகர் குழுவினர், மரியாயின் சேனையினர், புனித வின்சென்ட் பவுல் சபையினர், தொழிலாளர் இயக்கத்தினர், ஆலய பணியாளர்கள், உபகாரிகள், தன்னார்வ தொண்டர்கள், வெளிப்பங்கு இறைமக்கள், புலிப்பாக்கம் கிளைப்பங்கு இறைமக்கள், அருள் பணி பேரவையினர், பாசமிகு உதவி தந்தை மற்றும் பங்கு இறைமக்கள் அனைவருக்கும் சிறப்பு நன்றி. நம்முடைய பங்கு திருவிழா வரவு செலவு கணக்கு ஆலய அறிவிப்பு பலகையில் போடப்பட்டுள்ளது. எனக்கு இடதுபுறமாக உள்ள நம்முடைய ஆலயத்தின் அருகாமையில் உள்ள வழியில் சிறப்பு அறிவிப்பு பலகையானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்த வரவு செலவு கணக்கானது அந்த அறிவிப்பு பலகையில் போடப்பட்டுள்ளது. பார்த்து தெரிந்து கொள்ள அன்போடு அழைக்கிறோம். ஒட்டுமொத்தமான வரவு 4,30,275. ஒட்டுமொத்தமான செலவு 2,99,075. மீதம் இருப்பு 1,31,200. கைகளை தட்டி நம்மையே பாராட்டி மகிழ்வோம். ஏறத்தாழ 1.5 லட்சம் ரூபாய் மீதம் இருக்கிறது செலவு போக. எனவே தாராளமாக உதவிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பு நன்றி. நேற்று செயற்குழு கூட்டமானது நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் ஒரு சில சீரமைக்கும் பணிகள் இருக்கிறது. அந்த பணிகளுக்காக இந்த மீதம் இருக்கக்கூடிய தொகையை பயன்படுத்தலாம் என்று தீர்மானிக்கப்பட்டது. நீங்கள் கொடுத்த பணம் உங்களுடைய கடின உழைப்பினுடைய வெளிப்பாடு கட்டாயம் முழுக்க முழுக்க ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஏதேனும் சந்தேகம் இருந்தால் என்னை சந்திக்க அன்போடு அழைக்கிறோம். தயவு செய்து அந்த அறிவிப்பு பலகையை பார்த்துவிட்டு செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாளை முதல் 6, 7, 8 ஆகிய 3 நாள்களில் அனைத்து மறைக்கல்வி பிள்ளைகளுக்கு மட்டும் விடுமுறை வேதாகம பள்ளி VBS நடைபெற உள்ளது. எனவே உங்களுடைய பிள்ளைகளை தயவு செய்து இந்த VBS வகுப்பிற்கு அனுப்பி வைக்க அன்போடு அழைக்கிறோம். காலை 9 மணி முதல் 1 மணி வரை மட்டுமே நடைபெறும். மதிய உணவு மற்றும் தேநீர் பிள்ளைகளுக்கு இங்கேயே வழங்கப்படும். பிள்ளைகளை அனுப்பி வைக்க பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். யாராவது பிள்ளைகளுக்கு மதிய உணவு உபயம் செய்ய விரும்பினால் என்னை சந்திக்க அன்போடு அழைக்கிறோம். புலிப்பாக்கம் பிள்ளைகளுக்கும் இங்குதான் VBS நடக்கும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வரும் ஞாயிறு அன்று காலை 8 மணி திருப்பலியை இந்த ஆண்டு நம்முடைய பாசமிகு ஆயர் அவர்களால் அருள் பொழிவு செய்யப்பட்ட 5 புதிய குருக்கள் தலைமையேற்று சிறப்பு செய்வார்கள். எனவே தயவு செய்து நீங்கள் ஒவ்வொருவரும் வருகிற ஞாயிறு அன்று காலை 8 மணி திருப்பலியில் பங்கெடுத்து புதிய குருக்களுடைய கைகளை முத்தி செய்து ஆசிரியை பெற்று செல்ல பாசத்தோடு அழைக்கிறோம். வரும் செவ்வாய் அன்று மாதத்தினுடைய முதல் செவ்வாய் என்பதால் ரயில்வே குடியிருப்பு புனித அந்தோனியார் சிற்றாலயத்தில் காலை 10:30 மணிக்கு ஜெபமாலையும் 11 மணிக்கு நற்கருணை ஆராதனையும் சிறப்பு திருப்பலியும் நடைபெறும். பங்கெடுக்க அன்போடு அழைக்கிறோம். தினந்தோறும் வணக்க மாதம் என்பதால் நம்முடைய அன்னையினுடைய கெபிக்கு முன்பாக மாலை 6 மணிக்கு ஜெபமாலை, தேர்பவனி, அதைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலியானது நடைபெற்று வருகிறது. பங்கெடுக்க அன்போடு அழைக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறாது, மற்ற நாள்களில் நடைபெறும். எனவே பயன்படுத்திக் கொள்ள பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பு உறவுகளே, இந்த இனிய நாளில் நம்முடைய பங்கை சார்ந்து 80 பிள்ளைகளுக்கு உறுதி பூசல் என்கிற அருளத்தை வழங்கி இருக்கக்கூடிய நம்முடைய பாசமிகு ஆயர் அவர்களுக்கு கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இந்த நாளில் நம்முடைய ஆயர் அவர்களுக்கு 3 நிகழ்வுகள் இருக்கிறது. உடனடியாக மடிப்பாக்கம் என்கிற பங்குக்கு வேறொரு நிகழ்வுக்கு செல்லுகிறார். மாலையில் ஒரு நிகழ்வு. எந்த ஆயரும் ஒரு நாளில் 3 நிகழ்வுகளை எல்லாம் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் நம்முடைய ஆயர் ஓய்வில்லாமல், உடல்நிலை கருதாமல், இந்த கடுமையான வெயிலையும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து ஓடிக்கொண்டே உழைத்து கொண்டே இருக்கிறார். ஆகவே தான் இவர் மக்கள் ஆயர். எனவே நம்முடைய தலைமை ஆலயத்தின் சார்பாக ஜோரா கைத்தட்டி நம்முடைய ஆயர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இந்த திருப்பலியில் நம்முடைய ஆயர் அவரோடு இணைந்து உதவி செய்த ஜெபித்த அருள் தந்தை செல்வராஜ், பூந்தமல்லி குருமடத்தினுடைய பேராசிரியர் அவர்களுக்கும் சிறப்பு நன்றி. நம்முடைய ஆயர் அவர்களுடைய செயலர் அருள்பணி ஜோசப் அவர்களுக்கும் சிறப்பு நன்றி. இந்த உறுதி பூசல் பெற்றிருக்கக்கூடிய பிள்ளைகளை தயார் செய்த 3 அருட்சகோதரிகளுக்கு சிறப்பு பாராட்டு. அருட்சகோதரி மரிய பாத்திமா, அருட்சகோதரி ஆல்பின், அருட்சகோதரி சகாய் அருள் மூவரை அன்போடு அழைக்கிறோம். நம்முடைய பாசமிகு உதவி தந்தை அவர்கள் இந்த மூவருக்கும் நினைவு பரிசினை வழங்குகிறார்கள். கைகளை தட்டி இந்த அருட்சகோதரிகள் நெஞ்சார பாராட்டுவோம். ஏறத்தாழ 4 மாதங்கள் இந்த அருட்சகோதரிகள் கடுமையாக உழைத்து பல ஏற்பாடுகளை செய்து இந்த பிள்ளைகள் சரியாக இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற தாகத்தோடு பணியாற்றி இருக்கிறார்கள். சிறப்பு நன்றி. கைகளை தட்டி நெஞ்சார வாழ்த்துவோம்.
அவருடைய சகோதரி சகாய் அருளுக்கும் பெற்று செல்ல அன்போடு அழைக்கிறோம். அவர் வீட்டிற்கு சென்றிருப்பதால் அவருக்கும் சிறப்பு நன்றி. மேலுமாக இந்த பிள்ளைகளை நேரத்தோடு வகுப்பிற்கு அனுப்பி வைத்த பெற்றோருக்கும் எல்லா நிலையிலும் ஒத்துழைப்பு கொடுத்த பெற்றோருக்கு சிறப்பு நன்றி. ஏறத்தாழ இந்த ஒரு வாரத்திலேயே நம்முடைய தலைமை ஆலயத்திற்கு 300 இருக்கைகளை நாற்காலிகளை கடவுள் உங்கள் வழியாக கொடுத்திருக்கிறார். எனவே காணிக்கைகளை வழங்கிய, குறிப்பாக நாற்காலிகளை போதுமான அளவுக்கு தாராளமாக கொடுத்த அனைவருக்கும் சிறப்பு நன்றி. கைகளை தட்டி நம்மையே பாராட்டி மகிழ்வோம். மேலுமாக இந்த நாளில் இந்த பிள்ளைகளுக்கு ஞான பெற்றோராக இருந்த திருவாளர் பிரபாகரன், திருமதி செலின் அவர்களுக்கும் ஆலய பணியாளர்கள், பீட சிறார்கள், பாடற் குழுவினர் இந்த நாளில் நம்முடைய இளையோர் பாடல் பாடி சிறப்பு செய்திருக்கிறார்கள். அருமையாக பாடிய இளையோர் குழுவிற்கும் அருள் பணி பேரவையினர், நம்முடைய பாசமிகு உதவி தந்தை அருள் பணி செபாஸ்டின், புகைப்படம் வீடியோ எடுத்த அன்பு உள்ளங்கள், மர்சி தொலைக்காட்சி நேரடியாக ஒளிபரப்பு செய்யக்கூடிய அன்பு உள்ளங்கள், இவர்கள் அனைவருக்கும் சிறப்பு நன்றி. திருமண அறிக்கை நமது மறை மாவட்டம் வல்லம் பங்கை சார்ந்த தந்தை பால்ராஜ், தாய் லூர்து மேரி, இவருடைய மகன் ஸ்டீஃபன் ராஜ் என்பவருக்கும், நமது மறை மாவட்டம் நமது பங்கை சார்ந்த தந்தை ராயப்பன், தாய் லூர்து அலங்கார மேரி, இவருடைய மகள் ஜெசிந்தா மேரி என்பவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது 3வது அறிக்கை. நமது மறை மாவட்டம் நமது பங்கை சார்ந்த தந்தை ராஜி, தாய் மேரி ஃப்ளோரா ஜெயக்குமாரி, இவருடைய மகன் ஆத்தர் என்பவருக்கும், நமது மறை மாவட்டம் தாம்பரம் பங்கை சார்ந்த தந்தை சூசை, தாய் செல்லா அந்தோனியம்மாள், இவருடைய மகள் சந்தியா என்பவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது 3வது அறிக்கை. நமது மறை மாவட்டம் நமது பங்கை சார்ந்த தந்தை மார்சலின், தாய் ஜோஸ்பின் மேரி, இவருடைய மகன் ஜான் பீட்டர் என்பவருக்கும், நமது மறை மாவட்டம் ஊரப்பாக்கம் பங்கை சார்ந்த தந்தை மைக்கேல் ஜான்சன், தாய் ரோசரி உஷா, இவருடைய மகள் அர்ச்சனா மேரி என்பவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது 2வது அறிக்கை. இந்த திருமணங்களில் ஏதேனும் தடைகள் இருந்தால் பங்கு தந்தைக்கு அறிவிக்க வேண்டியது, தெரிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. மீண்டுமாக அனைவருக்கும் அனைத்திற்கும் நன்றி. இப்பொழுது நம்முடைய ஆயர் அவர்கள் உறுதி பூசல் பெற்றுள்ள பிள்ளைகளுக்கு நினைவு பரிசினை வழங்குவார்கள். அதன் பின் சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொள்வார்கள். அனைவரும் இறுதி ஆசிரியருக்காக, இறுதி பாடலுக்காக எழுந்து நிற்போம். நம்முடைய ஆயர் அவர்கள் பிள்ளைகளுக்கு இப்பொழுது நினைவு பரிசினை வழங்குகிறார்கள். இறுதி பாடல். ஓயாத கருணை இறைவனே, உலகாத நன்றி நன்றி. ஓயாத கருணை இறைவனே, உலகாத நன்றி நன்றி. பாயாத இடமெல்லாம் பாய்ந்து ஓடிடும், பாயாத இடமெல்லாம் பாய்ந்து ஓடிடும், பாயாமல் அவை என்றும் பயன்கள் நல்கிடும். ஓயாத கருணையில் இறைவனே, உளமார்ந்த நன்றி நன்றி. கருணையும் மாறாதது, மலை சாய்ந்து போகலாம், மனசெல்லாம் போகலாம். ஆனாலும் கருணையும் தீராதது, மாறாத இறைவா தீராவன் கருணை இரவாத வரையில் மறவாது புகழ்வே. மாறாத இறைவா தீராவன் கருணை இரவாத வரையில் மறவாது புகழ்வே. ஓயாத கருணையில் இறைவனே, உளமார்ந்த நன்றி நன்றி. சொந்தங்கள் மாறலாம், சுவையற்ற போகலாம், ஆனாலும் கருணையும் மாறாதது, எல்லாமும் மாறலாம், இல்லாமல்
இறைவா நீராவும் கருணை இரவாத வரையில் மறவாது புகழ்வே மாறாத இறைவா நீராவும் கருணை இரவாத வரையில் மறவாது புகழ்வே ஓயாத கருணை இறைவனே உளமார்ந்த நன்றி நன்றி ஓயாத கருணை இறைவனே உளமார்ந்த நன்றி நன்றி பாயாத இடமெல்லாம் பாய்ந்து ஓடிடும் பாயாத இடமெல்லாம் பாய்ந்து ஓடிடும் பாயாமல் அவை என்றும் பலங்கள் நல்கிடும் ஓயாத கருணை இறைவனே உளமார்ந்த நன்றி நன்றி